கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற எல்லோரும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை தீராதபடி என்னை தப்பியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்வது என் கையில் நியாயத்தில் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறது. என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்தவன் காரணம் இல்லாமல் என் சத்துரு ஆனவரை நான் கொள்ளையிட்டேன் என்றானால், ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த சங்கீதக்காரன் சொல்லி நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். உண்மையே நம்பி இருக்கிற மனிதர்களுக்கு உண்மையானது உபத்திரவங்களும் வேதனைகளும் அதிக விதமாக உபத்திரவங்களும் வேதனைகளும் அதிகமாக எவ்வளவு தூரம் வருகிறது. இதை இவன் ஜெயிக்க 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 இவனுக்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இவன் ஜெயிக்க 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 இவனுக்கு வரக்கூடிய துன்பமும் துயரமும் அளவில்லாதது, இவன் பட்ட பாடுகள் அளவில்லாதது. ஆனால் அவனுடைய சந்ததியாராகிய சாலமோனை பார்க்கும் பொழுது அவனை செல்வ செழிப்பு, அவனுடைய நாட்களில் எங்கும் சத்துரு இல்லாதபடி கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் விரும்பாத புகழை, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்கவே புகழையும் ஞானத்தை மட்டும்தான் கேட்கிறான். ஆனால் ஐஸ்வர்யத்தை கேட்கலாம். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆனால் புகழை கேட்கவில்லை. அவன் ஞானத்தை மட்டும் கேட்டான். இவனுடைய நாட்களில் பார்க்கும்போது வேதனை வேதனை வேதனை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இவன் கர்த்தரையே நம்பியிருந்தபடி இவனை விரட்டினவர்கள் காணாமல் போனார். ஆனால் இவனோ நிலைத்திருக்கும்படி, இவனுடைய சந்ததியை நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு உபத்திரவம் வருகிறதா, வேதனைகள் வருகிறதா, கவலைப்படாது. அதை ஜெயிப்பதற்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரையே நம்பி பாருங்கள். இந்த கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ரட்சிப்பாராக. இவரை விடுவித்து ரட்சிக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். உங்களுக்கு வந்த கண்ணீரை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டாகும். ஆம் அன்புக்குரியவர்கள், இந்த வேத வசனத்தின்படி நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். நீங்களும் அவரையே நம்பி